சென்னையில் 41 காவல் ஆய்வாளர்கள் இடமாட்டம். டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவு. பதினோரு மாதங்களுக்கு பிறகு வீட்டு உபயோக சிலிண்டர் விலை உயர்வு. எதிர்க்கட்சிகள் விமர்சனம். தாவேக சார்பில் மகளிர் தின விழா. மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்பு. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெண் சாதனையாளர்களுக்கு தாவேக சார்பில் விருது. சமூக செயற்பாட்டாளர் கிரேஸ் பானு உள்ளிட்டோருக்கு கைக்கடிகாரம் வழங்கி வாழ்த்திய விஜய். விஜய் விவகாரத்தை அவரது இமேஜை திமுக கெடுக்க பார்க்கிறது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. திமுக வேணுண்டே பல எப்படியாவது தில்லுமுள்ளு பண்ணி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக தாவேக தலைவருடைய இமேஜை குறைக்கணும் வைக்கணுன்ற அடிப்படையில் இதெல்லாம் பரப்பிவிடப்படுகிறது. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. குற்றவாளிகள் 3 பேருக்கும் சாங்கு வரை சிறை தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. திருச்சியில் நாய்க்குட்டிகளை சுவற்றில் வீசி கொன்ற வழக்கு. விலங்குகள் நல இயக்கத்தின் புகாரின் பெயரில் 2 பெண்கள் கைது. சிவகங்கை மாவட்டம் ஆனாமதுரை அருகே 34க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய A+ குற்றவாளியை காலில் சுட்டுப்பிடித்த போலீசார். காயமடைந்த குற்றவாளி மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சென்னை நீலாங்கரை வீட்டிற்குள் தன்னை அனுமதிக்க மறுப்பதாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜய் மனைவி சங்கீதா புதிய மனு. விவாகரத்து பெறும் வரை நீலாங்கரை வீட்டில் தங்க அனுமதி கோரியும் மனு தாக்கல். நீலாங்கரை வீட்டில் வசிப்பதற்கு அனுமதி கோரினால் வழக்கறிஞர் மூலமாக விஜய் தரப்பு மிரட்டுவதாக சங்கீதா பரபரப்பு குற்றச்சாட்டு. விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் வீட்டிற்குள் அனுமதிக்க விஜய் மறுப்பதாக சங்கீதா இடைக்கால மனு. மதுரை வந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. முன்னாள் முதல்வர் OPS ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகள் பங்கேற்பு. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் 500க்கும் மேற்பட்டோர் கட்சிகள் இணைந்தனர். சமீபத்தில் அதிமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வெள்ளமடி நடராஜன், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுடன் EPS ஆலோசனை. சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதிகள் போட்டி? துணை முதல்வர் உதயநிதி கொடுத்த அப்டேட். நீங்களே பார்த்துட்டீங்க ஆல்ரெடி. நான் 1000 விளக்கு கிடையாதுங்க. நான் வந்து சேப்பாக்க திருவள்ளிக்கணி கோயிலில் போட்டிட்டேன். மக்கள் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த தொகுதியில் போட்டிருக்கேன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கிராம ஒற்றுமையை பறைசாற்றிய மீன்பிடி திருவிழா. கட்லா, ரோகு, ஜிலேபி, கெண்டை, விரால் போன்ற நாட்டு மீன்களை அள்ளிச் சென்ற மக்கள். இந்திய பெருங்கடலில் ஈரான் போர்க்கப்பல் மீதான தாக்குதல் துரதிர்ஷ்டவசமானது. ஒரு கப்பல் தாக்குதலில் சிக்கினாலும் மற்றொரு கப்பலை இந்தியாவுக்குள் அனுமதித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். காஷ்மீரின் குல்மார்க்கில் புடவை அணிந்து பனிச்சறுக்கு செய்து அசத்திய பெண்கள். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வைகளை பெற்றுள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையம் மீது ஈரான் தாக்குதல்.
விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு சில மணி நேரங்களுக்கு பின் பகுதியளவு செயல்பட தொடங்கியது. மத்திய கிழக்கு நாடுகள் மீது இனி தாக்குதல் நடத்த மாட்டோம், மன்னிப்பு கேட்ட ஈரான் அதிபர்.